நம்ம இப்போ பாகிஸ்தானுக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். அதாவது இந்த மேட்ச்ல ஜாதிக்காங்க அவங்களுக்கு நியர்ந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை வச்சு ஏன் நாவல டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போக ஒரு வாய்ப்பு நிர்ணயமான ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பேட்டிங்ல டீமுக்கு அவங்க வந்து பிளே ஆஃப் வர்றதுக்கு ஒரு பிளே ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அவங்க பேட்டிங் விளையாடுறதுக்கு. ஆனா இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா அவங்க ஈஸியா பிளே ஆஃப் போய்க்கலாம். இப்போ மற்ற அணி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த டீம் பேட்டிங் ஆடுற டீம் மற்ற அணி டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிலைமையில இப்போதைக்கு ராஜா மாதிரி ஒரே ஒரு டீம் கம்பீரமா கெத்தா காலை தூக்கி விட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், யாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடியாது, நான் ட்ராஃபி ஜெயிப்பேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் இருக்கேன், ட்ராஃபியையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்ல மாதிரி தைரியமா கெத்தா சுத்திடுறாங்க டீம். அந்த டீமோட ஆட்டத்தை யார் முடிப்பாங்க அதுதான் இப்போதைக்கு பிரில்லியண்டான ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கான விதை யாருக்கு எந்த டீமுக்கு இல்லை. அது செமிஃபைனல் ஃபைனல் கிட்ட செமிஃபைனல் பிளே ஆஃப் ஃபைனல்ல ஏதாச்சும் அந்த டீம் தோக்கடிக்க டீம் இது பண்ணுவாங்களா, தோக்கடிச்சியா அது இந்த டீமோட ஆர்வத்தை அடக்குவாங்களா என்பதுதான் ஒரு கேள்வி, பில்லியன் ஒரு கேள்வி இருக்கு. அதனால இந்த ஒரு மேட்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியும். ஆனா வந்து ரொம்ப முடிவு பண்ண முடியாது, ஓரளவுக்கு முடிவு பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் முடிவு பண்ண முடியும் தவிர ரொம்ப முடிவு பண்ண முடியாது. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு டீம் அதிக ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா பிளே ஆஃப்க்கு அதானா ஆட்டோமேட்டிக்கா முடியும். ஸோ இந்த டீம் வந்து இப்போதைக்கு ஆடக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பயங்கர ரன் ரேட்டை வச்சு ஜெயிக்கணும். மற்ற அணியோட வெற்றி தோல்வியை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இந்த டீம் கூட இப்ப பேட்டிங் ஆடுறாங்களா, அந்த டீம் கூட யார் விளையாடுறாங்களோ, அந்த இப்ப பேட்டிங் விளையாடிட்டு இருக்காங்களா அந்த டீம் கூட யார் விளையாடுறாங்களோ அவங்க தோக்கணும். அப்பதான் வந்து இவங்க ஜெயிக்கணும். அப்பதான் வந்து இவங்களால கொஞ்சம் பிளே ஆஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது சான்ஸ். ரொம்ப பின்னாடி ஷாட், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஷாட் இந்த பின்னாடி அடிக்கிற ஷாட், பின்னாடி அடிக்கிற ஷாட் எனக்கு பிடிச்ச ஷாட். சில வந்து நான் அடிக்கிற சைட்ல இருந்தாலும் நான் பின்னாடி ஷாட், நான் அடிக்கிற சைட் ஃபீல்ட்ல இருந்தா பின்னாடி ஷாட் திடீர்னாச்சு வந்து நான் அடிக்காத சைட் ஃபீல்ட்ல இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அடிக்கிற சைட் ஃபீல்ட்ல இருக்க கூடாது. அப்படி இருந்தா நான் பின்னாடி ஷாட் திடீர்னாச்சுவேன். ஒரு 6 பறந்துடுங்க. அதுவும் எப்போ நான் கரெக்டா 50 ரன் பண்ணி முடிஞ்சு ஒரு 56 ரன் இந்த மாதிரி இந்த நிலைமையில 6 பந்தது ரொம்பவே அசாதாரணமான ஒரு 6 அது.
ரொம்பவே இது பண்ணாங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா 6 வராதோன்னு நினைச்சேன். ஆனா 6 வந்துச்சு. ரொம்பவே அந்த ஒரு 6 கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு 6. அதனால அந்த 6 கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஃபேன்ஸ்களுக்கு 6 வரலையே அப்படிங்கிறது உணர்ச்சியில இருந்துச்சு. ஆனா 6 வாங்கிக்கோங்க ஃபேன்ஸ் அப்படி சொல்ல 6 ஆச்சு. மேட்ச் ஒரே ஒரு பால்ல மேட்ச் திருப்பிட்டாரு. 6 அடிச்சு ஒரே ஒரு பால் தும்முட மேட்சையும் திருப்பிட்டாங்க. 4 ஓவர்ல ஜெயிச்சிட்டாங்க இந்த டீம். ஸோ பிளே ஆஃப்